திருப்பூரில் ரங்கராஜ் பாண்டே, மணிகண்டன், பழனி, எழிலரசி, கபிலா விசாலாட்சி, ஹேமவர்த்தினி, நாராயண கோவிந்தன் பங்கேற்கும் சாணக்கியாவின் சில் பட்டிமன்றம் ஆகஸ்ட் 8 சனி மாலை 6 மணிக்கு. இடம் காயத்ரி மஹால், காங்கேயம் ரோடு, திருப்பூர். அனைவரும் வருக. அனுமதி இலவசம். ஏழுமலை ஏஎஸ்எஸ்டியினுடைய மாவட்ட தலைவர். வேலூர் மாவட்டத்தில் இருக்கிற மொத்த ஆட்டோ ஓட்டுநர் தொழிலாளர்களுக்கும் வீடு இல்லாமல், வீடு சுத்தமாக வீடே இல்லாமல் வாடகை வீட்டில் வசித்து வருகிறார்கள். அவங்களுக்கு வீடு மனையோட பட்டா கொடுக்கணும்னு சொல்லிட்டு மாவட்ட ஆட்சியர் முன்னாடி கோரிக்கை மனு நாங்கள் கொடுத்தோம். ஆந்திர அரசுக்கு இன்னைக்கு 15,000 ரூபாய் ஆண்டுக்கு நிதி கொடுக்குறாங்க. அதே போல் தமிழக அரசுக்கும் எங்களுக்கு ஆண்டுக்கு 15,000 ரூபாய் எஃப்சி இன்சூரன்ஸ் கட்டணத்துக்காக எங்களுக்கு ஆந்திர அரசு வழங்கியது போல தமிழக அரசுக்கும் இப்போ வந்துக்கிற விஜய் ஆட்சி அரசுக்கும் நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். எங்களுக்கு 15,000 ரூபாய் ஆண்டுக்கு தர மாதிரி நாங்கள் கோரிக்கை வச்சிருக்கோம். வேலூரில் சுமார் 10,454 ஆட்டோ ஓடுது. அதே போல் புதிய ஆட்டோ பர்மிட்டுகளை ரத்து செய்ய வேண்டும். புதிய ஆட்டோக்கள் பர்மிட் ரோடு தாங்காத ஆட்டோ இருக்குது. இன்னைக்கு ரோடு இருக்குது. இன்னைக்கு ரொம்ப டிராபிக் நெரிசலாக இருக்குது. இன்னைக்கு காட்பாடிட்டு பார்த்தா ஏகப்பட்ட டிராபிக். இன்னைக்கு அதுக்கு முன்னாடி 15 நிமிஷம் 10 நிமிஷத்தில் போயிடலாம். இன்னைக்கு காட்பாடி சென்றடைய வேண்டாம்னா அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகுது. போக்குவரத்து நெரிசல் பயங்கரமாக இருக்குது. நாங்கள் முதலமைச்சர் என்ன கோரிக்கை வச்சிருந்தாக்கா, அந்த அரசு போன முறை இதுமாரி நாங்கள் கோரிக்கை வச்சோம். இவராது எங்களுக்காக செவி சாப்பாருன்னு சொல்லி தான் இந்த கோரிக்கை நாங்கள் வச்சிருக்கிறோம். எம்சி பண்ண கஷ்டமாக ரொம்ப நேரடியாக யாரும் இல்லாமல் ஆட்டோவில் நேரடியாக அவங்கள ஒரு ஆளை போட்டு நியமித்து நேரடியாக அவங்க எங்களுக்கு எஃப்சி இன்சூரன்ஸுக்கு ஹெல்ப் பண்ணாக்கா நேரடியாக நல்லாயிருக்கும். எந்த இது தடை இல்லாத நேரடியாக ஒரு ஆள் போட்டு எஃப்சி பண்ணணுமா, நேரடியாக ஆட்டோ அலுவலகத்துக்கு போயிட்டு ஒரு ஆட்டோ தொழிலாளி பண்ணாக்கா எங்களுக்கு நேரடியாக இது பண்ணணும். அதுதான் எங்களுடைய கோரிக்கை.